மம்மூட்டி பார்க்கும்போது நமக்கு என்னென்னா நமக்கு கொஞ்சம் இதாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இனிமேல் அவர் செய்ய வேண்டிய ரோல் இன்னும் இருக்குன்னு அவர் என்ன சொல்கிறது ஒரு படத்தில் காட்டிகிட்டே இருக்கார். ஸோ அது நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் லைக் സെക്കൻഡ് പാർട്ടിക്കാக വെയിറ്റിംഗ്. മലയാളത്തിൻ്റെ മഹാനടൻ മെഗാസ്റ്റാർ മമ്മൂട്ടി പ്രധാന കഥാപാത്രമായി തിയേറ്ററുകളിൽ എത്തിയ ബ്രഹ്മയുഗം ഭാഷാ അതിർവരമ്പുകൾക്കപ്പുറം പ്രേക്ഷക പ്രീതിയും നിരൂപക പ്രശംസയും നേടി മുന്നേറിക്കൊണ്ടിരിക്കുകയാണ്. அதெல்லாம் கமெண்ட் பண்ணுறதுக்கு எவால்வ் ஆயிருக்கு. அவர்லாம் ஐ திங்க் நடிக்கிறதுக்காகவே பிறந்த ஒரு ஆள் அப்படின்னா அவர் தான். அதுக்கு நம்மளாம் கமெண்ட் பண்ண ஆளே கிடையாது. ஹி வாஸ் பிரில்லியன்ட். ஐ திங்க் ഈച്ച് ആൻഡ് എവറി ഫ്രെയിം ഈവൻ ദോ അവർ ഒരു ആന്റഗണിസ്റ്റ്. ഒരു മലയാള സിനിമയ്ക്ക് ഇതര ഭാഷകളിൽ മികച്ച മൗത്ത് പബ്ലിസിറ്റി നേടിയെടുക്കുവാൻ കഴിയുക എന്നത് വളരെ അപൂർവമായ കാര്യമാണ്. ആ നേട്ടം ഇപ്പോൾ സ്വന്തമാക്കിയിരിക്കുകയാണ് മെഗാസ്റ്റാറിൻ്റെ ബ്രഹ്മയുഗം. മമ്മൂട്ടി നായകനായ ഈ ചിത്രം റിലീസ് ചെയ്ത് ദിവസങ്ങൾ പിന്നിടുമ്പോൾ ഇന്ത്യക്ക് അകത്തും പുറത്തും ചിത്രത്തിന് മികച്ച അഭിപ്രായവും സ്വീകാര്യതയുമാണ് ലഭിച്ചുകൊണ്ടിരിക്കുന്നത്. നിലവിൽ ബ്രഹ്മയുഗവും മമ്മൂട്ടിയും സോഷ്യൽ മീഡിയയിൽ ട്രെൻഡിംഗ് ആയി നിൽക്കവേ ചിത്രത്തെക്കുറിച്ച് ഒരു തമിഴ് സിനിമ ആസ്വാദകൻ പറഞ്ഞ കാര്യങ്ങൾ ഇപ്പോൾ ശ്രദ്ധ നേടിക്കൊണ്ടിരിക്കുകയാണ്. ഒരു തമിഴ് സിനിമ ആസ്വാദകൻ്റെ ഒരു ഓഡിയോ ക്ലിപ്പാണ് ഇപ്പോൾ പുറത്തു വന്ന് വൈറലായിക്കൊണ്ടിരിക്കുന്നത്. ഒരു തമിഴ് സിനിമ ഗ്രൂപ്പിലാണ് ഈ വോയിസ് വന്നിരിക്കുന്നതെന്നാണ് വിവരം. ഓഡിയോയിൽ അദ്ദേഹം ഇപ്രകാരമാണ് പറയുന്നത്. ഈ ഗ്രൂപ്പിൽ വിജയ്, അജിത്, രജനികാന്ത്, ശിവകാർത്തികേയൻ എന്നിവരുടെ ആരാധകരെന്ന ഒരു കൂട്ടം ഉണ്ടല്ലോ. അവരെല്ലാവരും ദയവ് ചെയ്ത് ബ്രഹ്മയുഗം എന്ന മമ്മൂട്ടി പടം പോയി കാണണം. സിനിമ എന്നാൽ എന്ത് എന്ന് കണ്ട ശേഷം തങ്ങളുടെ പ്രിയ താരങ്ങളോട് നിങ്ങൾ സംസാരിക്കൂ എന്ന് തുടങ്ങുന്നതാണ് ഓഡിയോ ക്ലിപ്പ്. ഇപ്പോൾ വൈറലായിക്കൊണ്ടിരിക്കുന്ന ആ ഓഡിയോ ക്ലിപ്പ് നമുക്ക് ഒന്ന് കേട്ടു നോക്കാം. இந்த குரூப்பில் இருக்கிற விஜய், அஜித், இந்த ரஜினிகாந்த், சிவகார்த்திகேயன் இந்த மாதிரியான ஆட்களுக்கு பின்னாடி சுற்றி இருக்கிற இளைஞர்கள் கூட்டம் இருக்கு இல்லையா, அவங்க எல்லாம் தயவு செஞ்சு போய் இந்த பிரம்மயுகம் அப்படிங்கிற மம்மூட்டியோட படத்தை தயவு செஞ்சு பாருங்கள். சினிமானா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் உங்கள் தலைவர்கள்கிட்ட எல்லாம் சொல்லுங்கள். என்னப்பா நீ படம் பண்ணுற, ஊரை ஏமாற்றிட்டு இருக்கிற, எங்களெல்லாம் ஏமாற்றிட்டு இருக்கிறே அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்கலாம். தயவு செஞ்சு ஒரு உங்களுடைய செலவு பண்ணுற காசில் கொஞ்சம் காசு எடுத்துகிட்டு போய் சென்னையில் பக்கத்தில் இப்போ நிறைய தியேட்டரில் ஓடுது, அங்கெல்லாம் போய் நீங்கள் பார்க்கலாம். பார்த்து நண்பர்களுக்கும் சொல்லுங்கள். சொல்லி எல்லாரும் போய் பாருங்கள். உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் வரும். என்னடா நம்ம பார்த்துட்டு நமக்கு இந்த மாதிரியான ஆட்கள் எல்லாம் என்னடா படம் பண்ணிட்டு இருக்கிறான், என்ன எதை கொடுத்துட்டு இருக்கிறான், என்ன மாதிரி நம்மளை ஏமாத்திட்டு இருக்கிறான் அப்படின்னு உங்களுக்கு புரிய வரும்.